மாஸ் ஆட்டம் தான். அதிக சந்தோஷம் தருதும் இந்த காதல் தான். அதிக வலி தருதும் அதே காதல் தான். வணக்கம். நியூ ஃபிலிமாலயா ரசிகர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். நம்ம இந்த சேனல் இதில் ராஜா ராஜாதாங்கிற தலைப்பில் இளையராஜாவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் நான் மணிவண்ணன் அப்புறம் கே ரங்கராஜ் ரெண்டு பேர்த்திட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கே.எஸ். ரவிக்குமாருடைய எல்லா படத்துக்கும் கதை திரைக்கதை வசனம் அதுலேயும் நான் பணியாற்றியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது கே ரங்கராஜோட ஒரு 7-8 படங்களில் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அது எல்லா படத்துக்குமே இளையராஜா தான் மியூசிக்கு. ஏன்னா அவர் பாரதிராஜாட்ட உதவியாளராக இருக்கும்போதே இளையராஜாவும் ரங்கராஜும் நல்லா பழக்கம். ரங்கராஜர் இளையராஜா ரங்கப்பா என்று தான் கூப்பிடுவார். ரெக்கார்டிங் அல்லது கம்போசிங் அதெல்லாம் போனாக்கா ரங்கப்பா என்ன மேட்ரு என்னன்னு கேட்பார். அப்போது இவர் ரங்கராஜ் ஒரு பிஸியான டைரக்டராக உயர்ந்துட்டார். டேக்கிங்ஸ் அவருடைய டேக்கிங்ஸ் எல்லாமே பாரதிராஜா படம் மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி கதையும் ரொம்ப தெளிவாக ரெடி பண்ணி தான் ஷூட்டிங்கெல்லாம் போவார். பேப்பர் இல்லாமல் ஷூட் பண்ண மாட்டார். கதை திரைக்கதை வசனம் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துட்டு அது யார் ரைட்டரோ அவர்கிட்ட டைலாக்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் ஷூட்டிங்கே ஆரம்பிப்பார். அந்த மாதிரி இளையராஜாவுடைய சொந்த படம் ஒன்று அவர் டைரக்ட் பண்ணார். கீதாஞ்சலின்னு பேர். ஆர் செல்வராஜ் தான் அதுக்கு கதை வசனம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கீதாஞ்சலி படத்தில் முரளி, நளினி, பாவனான்னு ஒரு புது நடிகை கன்னடத்துலேருந்து வந்தாங்க. அப்புறம் சத்யராஜ் தான் வில்லன் அதில். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் கொடைக்கானலில் ஷூட்டிங். ஸோ கொடைக்கானலில் ஷூட்டிங்கும்போது நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் வச்சுக்க மாட்டார். அவருடைய வழக்கம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி தான் இருக்கணும்னு திட்டமிட்டு பண்ணுவார். கே.எஸ். ரவிக்குமார் மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சாங்ஸு இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறது என்னோடய பொறுப்பாக இருந்தது. இப்போ இன்கேஸ் ஷூட்டிங் ஏதாவது போயிட்டாருனாக்கா இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறது, கம்போசிங்கில் போய் ராஜா சாரோட உட்காந்து சுச்சுவேஷன் சொல்லி சாங்ஸ் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்னை அதிகமாக பயன்படுத்துவார். ஸோ அந்த மாதிரி படத்தில் கீதாஞ்சலி இளையராஜாவுடைய சொந்த படங்கிறதுனால இளையராஜாவுக்கு ஹிட் சாங்க்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரியான ஒரு கதை தான் அது கீதாஞ்சலி. ஆர் செல்வராஜ் தான் அது கதை திரைக்கதை வசனம் எழுதினார். ஆனால் கூட இந்த கதை திரைக்கதை அப்பப்போ சில சீன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும்போது ராமதாஸ் அவர் கூட ஒர்க் பண்ணார். ஸோ அவர் ரொம்ப சென்சிட்டிவானவர், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவார். ஸோ அவர், நான், ஜீவபாலன் இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ லொக்கேஷன் பார்த்துட்டு ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பாவனாங்கிற பொண்ணு டேட்டை பின்னாடி தரேன்னு சொல்லியிருந்தது. அப்புறம் திடீர்னு ஏதோ சின்ன மாற்றம் டேட் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த டேட்டுக்கு முன்னாடியே கொடுத்துட்டதுனால ஷூட்டிங்கை உடனடியாக வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு டைரக்டர் கொடைக்கானலில் இருக்கார். யூனிட்டே எல்லாம் போயிட்டாங்க. இந்த ராஜேஷ் சார் தான் ப்ரொடியூசரு, அவரே தான் மியூசிக்ங்கிறதுனால ராஜா சார் ரொம்ப எப்பவும் போல் அவருடைய ஹிட் சாங்ஸ் வரிசையில் இந்த படத்துக்கு ஒரு 6 பாட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு. அந்த 6 பாட்டுமே சித்ரா இளையராஜா மியூசிக்கில் ஒரு பாட்டு, அப்புறம் சித்ராவிலே இன்னொரு ஒரு பாட்டுடைய சோக பாட்டும் எடுத்தோம். இந்த மாதிரி அவருடைய ஃபார்முலான ஒரு ஹிட் பிக்சருக்கான படமாக அது இருந்தது, அந்த திரைக்கதையெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணி எல்லாம் முடித்து ரெக்கார்டிங் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு. அப்போ ரங்கராஜ்னால் வர முடியல. அதனால் வழக்கம் போல் நான் மட்டும் போய் தான் அந்த சாங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகிறேன் நான் கொடைக்கானலுக்கு. ஸோ அங்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி சீன்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. சாங்ஸுக்காக நான் வரேன்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ
ஒரு காட்சியில் வந்து முரளி வந்து ஆல்ரெடி நளினி மேலே ஒரு லவ் உண்டாயிருக்கு. இந்த நேரத்தில் ஒரு குதிரை ஓட்டுற ஒரு கேரக்டர் தான் முரளி. ஆனால் அந்த நேரத்தில் 2 பேரும் குதிரையில் பயிற்சியை கொடுத்துட்டு வரும்போது நைட் லேட் ஆகிடுது. நளினி சொல்கிறாங்க இங்கேயே தங்கிட்டு நம்ம காலையில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. ஸோ அந்த நேரத்தில் முரளி மேலே அவங்களுக்கு ஒரு சின்ன லவ் உண்டாகுது. அதுக்கு காரணம் வந்து இந்த சாங்காக இருக்கும். முரளி வந்து கிட்டார் வாசிப்பார். ஸோ அந்த சாங்கை ஷூட் பண்ணி இது பண்ணுறோம். கொடைக்கானலில் தான் ஷூட்டிங்னால நான் வந்து அந்த ரெக்கார்டிங் ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அன்றைக்கி ரெக்கார்டிங்கில் வந்து எல்லாம் முடிஞ்சு சித்ராம்மா வந்து பாடிட்டு போயிட்டாங்க. துள்ளி எழுந்தது பாட்டுன்னு ஒரு படம் சாங். அதில் வந்து ராஜா வாய்ஸு முரளிக்காக. ஸோ மற்ற வேலைகள்லாம் முடிஞ்சோன்னே என்ன பண்ணிட்டாரு, ராஜா சார் மட்டும் நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு மேலே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அவர் பாட ஆரம்பிப்பார். பாடினோன்னே அவரும் நான் வந்து இன்ஜினியர் பக்கத்தில் இருக்கேன். ஆஸ் எ டைரக்டர் ரோலில் அங்கே உட்காந்துருக்கேன். ராஜா சார் வந்து அந்த சிங்கரோட ரூமில் இருப்பார். ஸோ பல்லவி பாடி முடித்து கட் பண்ணி தான் எடுப்போம். ஸோ பல்லவி பாடி முடித்தோன்னே என்ன பாட்டுனா துள்ளி எழுந்தது பாட்டுன்னு ஒரு பாட்டு. அது முரளி பாடுற மாதிரியான சுச்சுவேஷனு. பாடி முடித்து பல்லவி முடிஞ்சோடனே அவர் வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவை உணர்வோட அவர் வந்து ராஜானாக்கா எல்லாருமே டென்ஷனாக இருப்பார். அவர் மட்டும் வேலையை மட்டும் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப கராராக இருப்பார் அப்படின்னு ஒரு தோற்றம் இருக்குது. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவர் ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு மனிதன். அவருக்கு ஒரு இசை வந்து அவருக்கு இறைவன் அருளால் அருளப்பட்டிருக்கு. அதனால் வந்து அந்த வேலையில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். ஸோ அந்த பல்லவி பாடி முடிஞ்சோடனே மைக்கிலே கேட்குறாரு. அவர் நான் வந்து டைரக்டருக்காக வந்திருக்கேன், அசோசியேட் டைரக்டர். ஸோ என்னையும் வந்து ஒரு டைரக்டராக நினச்சி அவர் கேட்குறாரு, பல்லவி ஓகேவா டைரக்டர் அப்படிங்கிறாரு. அவர் கிண்டலாக கேட்டாலும் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு இசையமைப்பாளர், அதுவும் எவ்வளோ பெரிய இசையமைப்பாளர், அவர் ஒரு அசோசியேட் டைரக்டர் வந்து பல்லவி ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஓகே சார், நல்லா இருக்குது சார், அப்படி இதை வச்சுக்கலாம் சார் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு பாட்டு 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் மொத்த பாட்டுமே. ஆனால் ஒரு சாங் ரெக்கார்டிங்கிறது அந்த பாட்டு சொல்லி கொடுத்து அது ராகம் புரிஞ்சு இந்த இவங்கெல்லாம் பாடி முடிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் ராஜாங்கிறதுனால அவரே தான் அது டியூன் போட்டிருக்காரு, அவரே தான் பாடுறாரு. ஸோ ஒரு 3 நிமிஷம் பாட்டு அவரை வந்து மொத்தமே 2 சரணம் ஒரு பல்லவி மட்டும்னாக்கா மொத்தமே வந்து ஒரு 15 நிமிஷத்தில் பாடி முடிச்சிட்டார். ஏன்னா அவர் தான் அது காரணகர்த்தா, பிரம்மா எல்லாமே. ஸோ துள்ளி எழுந்தது பாட்டு, அந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு ரொம்ப ஒரு 10 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டார் மொத்தமாக. எல்லாம் வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் அந்த பாட்டு முடிச்சிட்டார். அதே மாதிரி இன்னொரு பாட்டு, ஒரு ஜீவன் அழைத்ததுன்னு ஒரு பாட்டு. அது வைரமுத்து எழுதின பாட்டு. அது ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சு. அது இப்போ ரீசெண்டாக ஒரு கச்சேரியில் வந்து இளையராஜா வந்து பாடுறாரு. ஒரு 50,000 பேர் கைதட்டுறாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா அது முதல்ல நான் தான் கேட்குறேன் ரெக்கார்டிங் தேட்டரில். அவர் மைக்கில் பாடுறாரு, இந்த பக்கம் நான் உட்காந்துருக்கேன். ஒரு 3 பேர் தான் இருக்கும் மேக்ஸிமம், மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்க. இந்த அந்த சாங்ஸ் வந்து ஷூட்டிங்க்காக வெயிட்டிங்னு சொன்னோன்னே அவர் சொந்த படங்கிறதுனால ஒரு 2 நாளில் எல்லா பாட்டையும் பண்ணி கொடுத்தாரு. காலையில் ஒரு பாட்டு, மதியானம் ஒரு பாட்டு, அடுத்த நாள் காலையில் ஒன்று, அப்படி அந்த மாதிரி பண்ணி அவரே தான் பாடியிருந்தார். எல்லா ஹீரோக்கான சாங்ஸ் எல்லாமே அவரே தான் பாடியிருந்தார். அந்த பாட்டுலேயும் அதே மாதிரி தான் சித்ராம்மா வந்தாங்க. அவர் போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிட்டு இவர் தனியாக தான் பண்ணார் அந்த சாங்கை. ஸோ இந்த மாதிரி ராஜா சாருடைய சாங்ஸில் அவருடைய வாய்ஸில் பக்கத்துலேருந்தே பார்த்து அதை ஓகே பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் எனக்கு கிடைச்ச பாக்கியமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஜீனியஸு. ரொம்ப ஹம்பிளாக ஒரு டைரக்டர் வரல, டைரக்டருக்காக யார் இருக்காங்களோ அவங்கள வந்து டைரக்டர்னே சொல்லி கூப்பிட்டு இது பண்ணுறது வந்து வேறு எந்த மியூசிக் டேரக்டர்லையும் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஹம்பிளாக, அவ்வளோ ஜாலியாக, ஏதாவது சில நேரத்தில் தப்பு பண்ணிடுவார். ஏதாவது கொஞ்சம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் டேக் போவார். அது இதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக
எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் அந்த படத்தோட பாட்டுகள் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அது படத்தில் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. முரளி, நளினி, சத்யராஜ் இவங்க எல்லாமே நல்ல பேர் கிடச்சிது அவங்களுக்கு. அதே மாதிரி இப்போ எந்த கச்சேரி, ராஜாவினுடைய எந்த கச்சேரி அமெரிக்காவில் பாடினாலும் சரி, ஜப்பானில் பாடினாலும், எங்கே பாடினாலும் இந்த பாட்டு இல்லாமல், அவருடைய சொந்த படங்கிறனால இந்த பாட்டில் மெனக்கெட்டு பண்ணியிருப்பார் எல்லாமே, மியூசிக் சைடு அது இது எல்லாமே. ஸோ அந்த கீதாஞ்சலியை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது. ஏன்னா என்னுடைய சன் வந்து அப்போ தான் பிறந்திருந்தான், அந்த வருஷம்தான் 85ல் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த சாங்ஸ் எல்லாம் நான் வந்து பிரசவத்துக்கு பையன் பிறந்து போய் பார்த்தப்போ ஒரு டேப் ரெக்கார்டில் எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் காட்டினேன், என் மிஸ்ஸஸ்க்கு எல்லாத்துக்கும். இப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாட்டு. என்ன அருமையாக பாடியிருக்காரு, அருமையாக மியூசிக் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டுகளை கேட்டு ரசிக்கிறது, அந்த பாட்டுகள் ஹிட் ஆகுங்கிறது ஒரு பெரிய ஏதோ ஆனந்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து நமக்கு வழக்கமான ரசிகராக, ராஜாவோட ரசிகராக இருந்தால் கூட அவர் கூட வேலை பார்க்குறதுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஹிட் பிக்சர் படத்தில் நம்ம வேலை பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்னென்னா கொடைக்கானலில் தான் ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங்கில் அந்த ஸ்கூல்லாம் எடுத்துகிட்டு போய் ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டேன். தினேஷ் பாபு தான் கேமரா. இந்த துள்ளி எழுந்தது பாட்டு குறிப்பாக ஒரு நாள் நைட்லேயே எடுத்துட்டோம். ஒரு நாள் ஏன்னா நைட்டு வந்து அவர் தங்கணும்னு நினைக்கிறா, ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு போய் பண்ணுறா, அங்கே ஒரு பாட்டு பாடாதான் சுச்சுவேஷனு. ஸோ ஒரு 10 மணி 9 மணிக்கெலாம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வரிகளெல்லாம் சொல்லிக் கொடுக்குற வேலைகள் என்னுடையது தான். ஸோ முரளி ஆகட்டும், நளினி ஆகட்டும், அவங்க வந்து அதை உள்வாங்கி, அது டூயட்டாக இருந்தாலும் சரி, இது இருந்தாலும் சரி, அவங்க உள்வாங்கி அதை வந்து கரெக்ட் டேக் வர்ற வரைக்கும் அதனுடைய பொறுப்பு வந்து என்னோடது. அதான் அந்த குறிப்பிட்ட அந்த பாட்டு வந்து 2 பேருக்குமே ரொம்ப ஒரு ஆமாம், 2 பேருமே அந்த பாட்டு வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு நிஜமான ஒரு காதலன் காதலியாக அவங்கள பார்க்க வச்சுது. அந்தளவுக்கு அவங்க இன்வால்மெண்ட் நடித்தாங்க. நிஜ வாழ்க்கையிலையும் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நிறைய பத்திரிகைலாம் கிசஸ்லாம் வந்தது. அந்தளவுக்கு அவங்க வந்து நெருக்கமாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸாகவும் அந்த பாட்டு ஒரு காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கன்னட படம், கன்னட நாயகி ஒன்று பாவனான்னு, அந்த பொண்ணுக்கும் ஒரு சாங்கு, அதுலேயும் அது வந்து நான் வந்து அடுத்த வாரம் இதே எபிசோடில் சொல்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.